ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். நம்ம சாரீ எல்லாம் ஓரம் தைக்கிறது கிராஸ் இல்லாமல் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் பாங்க இந்த வீடியோவில். சாரீ பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மடி மடிச்சுட்டு இன்னொரு மடி, அப்போ பிசுறு நமக்கு உள்ளே போயிடும். தைக்கும் போது துணியை நீட்டிட்டு வராமல் கரெக்டாக லூஸ் கொடுத்து தைக்கணுங்க. பாருங்க, துணி எப்படி போகுதோ அந்த வாக்கிலேயே நம்ம கரெக்டாக மடிச்சு விட்டு தைக்கணும். ஒரு 4 இன்ச்சு முன்னாடி மடிச்சுட்டு அப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் பிசுறு உள்ளே தள்ளணும்னா நீட்டாக வந்துடுங்க. அப்படியே கிராஸ் இல்லாமல் தைக்கலாம் சூப்பராக. இந்த மெத்தட் தைச்சிங்கன்னா எண்டு வரும்போது அப்படியே கடைசியில் அதை மடிச்சு விட்டு உள்ளே பிசு இருக்குது பாருங்கள், அதை மடிச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக நீட்டாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இது மாதிரி கிராஸ் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்துடுச்சு. இது காட்டன் கிளாத்துனால நீட்டாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஷைனிங் கிளாத் எல்லா கிளாத்துமே இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக நீட்டாக வருங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ப்ளவுஸ் எவ்வளோ அளவோ அந்த அளவு கரெக்ட் பண்ணி மடிச்சு விட்டு ஒரு பின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு மேல் சைடு பண்ணிட்டோங்களா, அதே மாதிரி கீழ் சைடும் ப்ளவுஸ் அளவு கணக்கில் மார்க் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கோங்க. பாருங்க, பின்னெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு உதறிட்டோம்னா நீட்டாக வந்துடும். சென்ட்ரு அதே மாதிரி இன்னொரு பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணும்போது நீட்டாக கரெக்டாக வருங்க கட்டிங்க. நம்ம கீழே போட்டு கட் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் பிடிக்கணும். இப்போ நீங்கள் மடித்து இப்படி 3 பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா பிசுறு இல்லாமல் கரெக்டாக நீட்டாக இருக்குங்க. அது மாதிரி முந்தாடி பக்கமும் இதே மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.